பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் பாபில் கோபுரத்தை பற்றியும் ஆபிராமுடைய தொடக்கத்தை குறித்தும் நம்ம பார்க்கலாம். நோவாவுக்கு பிறகு பூமியில் நிறைய ஜனங்கள் பெருகுனாங்க. பூமியின் மீதெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்துச்சு. அப்போது ஜனங்கள் கிழக்குல இருந்து பிரயாணம் பண்ணி சினேயார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தாங்க. அப்போது ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, நம்ம பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்குன்னு ஒரு நகரத்தையும் வானத்தை தொற்ற அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள்னு ஒருவர் சொல்லி கொண்டாங்க. அப்போ இந்த மனுஷர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதற்காக கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இந்த ஜனங்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க, இவங்க எல்லோருக்கும் ஒரே பாஷையும் இருக்குது, இவங்க இப்போ இந்த நகரத்தை கட்ட தொடங்கி இருக்கிறாங்க, இவங்க செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இறங்கி போய் ஒரு மனுஷன் பேசுகிறத இன்னொரு மனுஷன் அறியாதபடிக்கு அவர்களுடைய பாஷையை நம்ம தாறுமாறாக்கலான்னு சொல்கிறார். கர்த்தர் சொன்னது போலவே அந்த ஜனங்கள் எல்லோரையும் அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்போது அவர்கள் அந்த நகரம் கட்டுகிறத விட்டுவிட்டாங்க. பூமியின் மீதெங்கும் வழங்கப்பட்ட பாஷையை கர்த்தர் அந்த இடத்துல தாறுமாறாக்கினபடினால அந்த இடத்திற்கு பாபேல்னு பேர் வந்தது. இப்போ நம்ம ஆபிராமுடைய வம்ச வரலாற்றை குறித்து பார்க்கலாம். ஆபிராமுடைய அப்பாவுடைய பேர் தேராகு. இவருக்கு ஆபிராம், நாகோர், ஆரான் இப்படி 3 குமாரர் இருந்தாங்க. ஆரானுடைய குமாரனுடைய பெயர் லோத். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தில் தன்னுடைய தகப்பனாகிய தேராகு இறந்து போவதற்கு முன்பதாகவே இவர் இறந்து போனார். அப்போ ஆபிராமும் நாகோரும் திருமணம் செய்து கொண்டாங்க. ஆபிராமுடைய மனைவியின் பெயர் சாராய், நாகோருடைய மனைவியின் பெயர் மில்கால். சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் தன் பேரனாகிய லோத்தையும் தன் மருமகளாகிய சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டாங்க. அவங்க ஆரானுக்கு வந்த உடனே அங்கே இருந்து விட்டாங்க. தேராகுடைய மொத்த ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானில் மரித்து போனார். அப்போது இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all. Thank you.